மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் அவர்கள் 13ஆம் தேதி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. அப்போ நிறைய திருச்சியிலிருந்து அவர் தேர்தல் பிரச்சாரம் தொடங்குறாரு. நிறைய எதிர்ப்புகள், பெர்மிஷன் கேட்குறாங்க, யாருமே கொடுக்கறது இல்லை காவல்துறை எல்லாம். ஆனால் இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க சொல்றாங்க அவங்க தரப்புல டிவிக்கு இந்த மாதிரி நிறைய எம்ஜிஆர் எல்லாம் வரும்போது இந்த அளவுக்கு தான் இதே தடுத்து நிறுத்தினாங்க, நிறைய எதிர்ப்புகள் இருந்தது, ஆனால் எதிர்ப்பை தாண்டி ஜெயிச்சாரு. அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் 2026 நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க அவங்களுக்கு. அதாவது இன்னும் புலின்னு சொன்னவர் வீட்டில இருந்தே வெளியே வரல, இப்பதான் வரப்போறாரு. இனிமே தான் வெளியில பதம் பார்த்து தேர்தல் பிரச்சாரமே நடக்குது. ஆனா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க எவ்வளவு இருக்கு. இது ஏன் நான் சொல்றேன்னா, மத்தியில ஆட்சி இருக்கு. இன்னைக்கு பிஜேபி எல்லாம் இன்னைக்கு இங்க நோட்டான்னு சொன்ன கட்சி, இப்ப டிடிவி தினகரன் எல்லாம் எங்க கட்சி துக்குடா அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா இன்னைக்கு நோட்டான்னு சொன்ன கட்சி ஒரு அளவு பெர்சன்டேஜ் ஏறுறதுக்கு காரணமா இருந்தவர் அண்ணாமலை அவர்கள் தான். ஆனா இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ஏன் இதை சொல்றேன்னா, அதாவது இன்னைக்கு அதிமுக கூட கூட்டணியே இல்லை. அதிமுக எல்லாம் மற்ற கட்சியினெல்லாம் கூட்டணியா இருந்தாலும் கூட இன்னைக்கு தனித்து பாஜக நின்னாலும் கூட குறைஞ்சது இன்னைக்கு இருக்கிற எதிர்ப்புகள், டிஎம்கே எதிர்ப்புகள் இருக்கிற இதே சுச்சுவேஷன்ல குறைஞ்சது 40-50 சீட்டு கண்டிப்பா வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா ஏன் இவங்களுக்கு அந்த தைரியம் வரலன்ற மாதிரி? ஏன்னா இவங்க கூட்டணி பலமான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பலமான அதே கூட்டணி தானே. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் 2017லயே அவங்களோட கூட்டணிக்குள்ளார நிறைய பிரச்சனை ஆயிருக்கு. இன்னைக்கு 8 வருஷத்தை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. 2025 இந்த மாதிரி நாங்க ஒருங்கிணைப்பு நடக்கணும், கண்டிப்பா எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்லி 8 வருஷம் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இதை தாண்டி டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு, இப்ப ஏப்ரல் 12 எல்லாம் அமித்ஷா வரும்போது கூட அவர் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டாரு, சந்திக்கல. திடீர்னு பார்த்தானா என்டிஏல இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதே நிறைய பிஜேபியை அப்படி போயிருந்தாலும் பரவாயில்ல, பிஜேபி ஏதோ ஒரு தாக்குற மாதிரி தான் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சரியா கையாளல அப்படின்ற மாதிரி. ஓபிஎஸ் வெளியேறினதுக்கு காரணம் நயினார் நாகேந்திரன் தான் அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாரு. இப்ப சப்போஸ் அந்த மாதிரி இருந்தான்னா ஏன் இப்ப நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள், ஏன் இன்னைக்கு டிஎம்கே கிட்ட போனாங்க, அங்க போயிட்டு சந்திச்சுட்டு வந்தாங்க? இந்த கேள்வி எல்லாம் மக்கள் கேட்கணும் தானே. இப்போ இது ஒருங்கிணைக்கிறதா இருந்தான்னா இத்தனை நாள் பேசல, இன்னைக்குதான் ஒருங்கிணைப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இன்னைக்கு யாருமே இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நிறைய டிஜிபி அலுவலகம் முன்னாடி தாக்குறாங்க. நேற்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், இன்னொன்னு பாமக மாவட்ட தலைவர் ம.க. ஸ்டாலின் ஆபீஸ்ல போய் பெட்ரோல் குண்டு வீசுறாங்க. இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு நாளும் பிரச்சனை பார்த்துட்டோம்னா, ஏன் இவங்களுக்கு எல்லாம் இப்போ கூட்டணி அமைஞ்சிட்டா மட்டும் போதுமா? கேள்வி வருமா வராதா? அப்போ மக்களுக்காக நீங்க போராட மாட்டீங்க, எதுவுமே மக்களோட மக்களா நிக்க மாட்டீங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தட்டி கேட்க மாட்டீங்க. கேட்கலாம், இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, இப்ப பிரச்சாரம் தான் போயிட்டு இருக்கீங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மக்களுக்காக ஒரு பிரச்சனை, இதெல்லாம் யார் போராடணும்? எதிர்கட்சின்னு இங்க போராடவே இல்லையே. இப்ப உண்மையிலேயே என்ன சொன்னோம்னா, அதிமுக பீரியட்ல எல்லாம் இன்னைக்கு திமுக இருக்கும்போது அவங்க எதிர்த்தாங்க பாருங்க, அத மாதிரி இன்னைக்கு எந்த ஒரு எதிர்ப்பு நிலையும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு கூட்டணி தான் முக்கியம். கூட்டணி பலமா இருந்துட்டான்னா ஆட்சி அமைச்சிடலாம். இது வியூகம், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது வேடிக்கையா இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய இப்போ இவர் சொல்றாரு, செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி நிறைய பேர் ஈரோட்ல நிறைய பேர் நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா பண்ண போறாங்க, அது இதுன்னு எந்த ஒரு இது இல்லாம அதை பத்தி செவிசாய்க்காம ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இபிஎஸ் அவர்கள் போயிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப 8 வருஷம் நடக்காதது இன்னைக்கு 10 நாள் கெடு வச்சாரு செங்கோட்டையன். இது நடந்துருமா? எல்லாம் நினைச்சு பாருங்க, இன்னும் 7 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. ஆனா எல்லாம் ஃபியூச்சர்ல நடந்தாலும் கூட இன்னைக்கு 10 நாள்ல திடீர்னு இவங்க சொல்றது கெடு விதிக்கிறது பின்னால யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஆனா இது வரைக்கும் யாராவது பின்னாடி இருக்கிறவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு பிஜேபியாலேயே யாரும் கண்டுபிடிக்க முடியல. அவங்களே இன்னைக்கு தவிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. யாரு இருக்காங்க பின்னாடி, என்ன ஏதுன்னு எதுவுமே அவங்களுக்கு புரியாத புதிரா இது நடந்துட்டு இருக்கு.
இதெல்லாம் தாண்டி இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு வேளை இப்ப இந்த 10 நாளைக்கு முன்னாடியே ஆமான்னு சொல்ல முடியுமா? அது ஒரு தலைமை பண்புக்கு அழகா? அதாவது பணிஞ்சு வந்துட்டான்னா இபிஎஸ் அவர்கள் பணிந்து விட்டார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து நிறைய விஷயம். அதே ஒரு தலைமை பண்பு இங்க இருக்குன்னா அதுக்கு வந்து எதிர்கருத்து இங்க கூட்டணிக்குள்ளாரையே யாராவது இல்ல கட்சிக்குள்ளாரையே யாராவது இந்த மாதிரி சொன்னா பதவியில இருந்து நீக்கிறதும் பொறுப்புகள்ல இருந்து நீக்கிறதும் இது as usual நடக்கிற விஷயம்தான். ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து மக்களுக்கான பிரச்சனையை வந்து இவங்க யாரும் கையில எடுக்கிறது இல்லைங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். இதே அண்ணாமலை அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே இந்த காலகட்டத்துல இதே திமுக எதிர்ப்பு நிலையில மக்கள் எல்லாம் இருக்காங்க. இந்த காலகட்டத்துல பிரச்சாரத்துக்கு போனோம்னா கண்டிப்பா 40ல இருந்து 50 சீட்டு கன்ஃபார்மா வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி இபிஎஸ் அவர்களே இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் இருந்தா என்ன இல்லைன்னு என்ன, ஓபிஎஸ் இருந்தா என்ன இல்லைன்னு என்ன, இதே இவங்களே இப்ப அது தொடர்ந்து மக்களுக்காக ஒரு குரல் கொடுத்தாலே எதிர்ப்பு ஓட்டுகள் அத்தனையும் இன்னைக்கு வந்து சிதறாம இன்னைக்கு இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னும் கூட்டணி பலமான கூட்டணி இது எந்த மாதிரியான போக்குன்னு தான் நமக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து முந்தி ஒரு கட்சி வளர்றதா இருந்தாலும் இல்ல ஏதாவது ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னா மக்களோட பயணிக்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு அரசியல். இன்னைக்கு மக்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஊரு 2 பேட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி தான் ஜெர்மனியில நல்லா நம்ம முதல்வர் அவர்கள் நிறைய ஈவேரா படம் திறக்கிறோம் அதை திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்லா நிறைய அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய மேக் இன் இந்தியா அந்த திட்டத்துல வந்து நிறைய தொழில் முதலீடெல்லாம் வந்திருக்கு. இவர் சும்மா ஸ்டிக்கர் ஒட்ட போயிருக்கிறாரு, நிறைய இருக்கு இன்னைக்கு. ஆனா இருந்தாலும் எல்லாரும் அவங்களுக்கே அந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கு கூட்டணி மேல. என்ன இருந்தாலும் இப்ப பாருங்க அதிமுக பாஜக பலமா கூட்டணின்னு சொல்லி கதறிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஏற்றாற் போலவே இவங்க நடக்கிறது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக எதிர்பார்க்கறது என்னன்னா அதிமுக கூட்டணி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா பிஜேபி வந்துருமே அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. உண்மையிலேயே அதிமுக கூட்டணி பலமா இருந்தான்னா திமுகவுக்கு அது பலம்தான். ஏன்னா இன்னொரு விஷயம் நம்ம இன்னைக்கு கவனிக்கப்படணும். ஏன்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து கடந்த 10 ஆண்டுகளானாலும் சரி எல்லாமே ஒரு நல்லாட்சி கொடுத்த கட்சி. இன்னைக்கு வந்து அவங்க ஒன்றுபடலைன்னா உண்மையிலேயே மக்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம்தான், அதாவது ஒரு ஏமாற்றம் தான். ஆனா மக்களை பத்தி சிந்திச்சிருந்தான்னா இங்க ஒற்றுமையா இருப்பாங்களேங்கிற ஒரு கேள்வி வரும். இங்க கூட்டணி பத்தி தான் பேசுறாங்களே ஒழிய மக்களை பத்தி யாரும் கவனிக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்விதான். தலைவர்களோட ஈகோ நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி மக்கள் சார்ந்து யாரும் கவனிக்கிறது இல்லைங்கிறது யதார்த்தமான விஷயம். ஆனா மொத்தத்துல இந்த மாதிரி கூட்டணி பிரிஞ்சு எதிர்கட்சியே இல்லைன்னா ஜனநாயகத்துக்கு உண்மையிலேயே அது ஒரு கேடுதான். ஏன்னா திமுக அது எதிர்கட்சி இல்லைன்னா அந்த நாட்டு கெட்டுரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி இன்னைக்கு வந்து மத்தியில பாஜக இருக்காங்க, இங்க பாஜக இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு. அதனால தைரியமா என்ன இருந்தாலும் ஒரு எதிர்கட்சியா போராடல தானே அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. ஆனா இங்க போராடாம இன்னி கூட்டணின்னு சுத்துறது தான் இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. இல்ல இன்னும் 7 மாசம் இருக்கு, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பொறுப்பு கொடுப்பாங்க, கண்டிப்பா வரும்னு சொன்னாலும் கூட 7 மாசத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வரும், எல்லாம் வரும். அப்ப இந்த மக்கள் பிரச்சனையை யார் கவனிக்கிறாங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு வருது. ஏன்னா இவங்க எல்லாம் எலெக்ஷன் நோக்கியே போயிட்டு இருந்தாங்கன்னா டெய்லி நடக்கிற அநீதி அக்கிரமம் இதெல்லாம் யாரு தட்டி கேட்கறது? எதிர்கட்சி பலமா அடுத்தது வந்து ஆட்சிக்கு வரணும்னா மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்தாதான் முடியும். எந்த மக்கள் பிரச்சனையும் கையில் எடுக்கிறது இல்ல. டெய்லி அறிக்கை விடுறீங்க, டிவியில வரும், இவ்வளவுதான். எந்த ஒரு மாற்றமும் வர்ற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது ஏதாவது ஒரு மக்கள் ரோட்ல வந்து போராடணும். மக்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்தனா ரோட்ல இறங்கணும். எதிர்கட்சி நாங்க தான் சொல்றவங்க வந்து ரோட்ல இறங்கணும்.